பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை முன் விடுதலை செய்த குஜராத் மாநில அரசின் உத்தரவை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இதுகுறித்த கருத்துக்களை வழங்குவதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். பெண்கள் மரியாதைக்குரியவர்கள், பெண்களுக்கான நியாயம் காக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய உத்தரவை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே மிகுந்த வரவேற்புக்கு உரிய தீர்ப்பு. மனதார ஒரு பெண்ணியவாதி என்கிற முறையிலும் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையிலும் நான் பாராட்டுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நியாயம் இன்னும் செத்துவிடவில்லை, அரசியல் சாசன நெறிமுறைகள் நீதிமன்றத்தால் பின்பற்றப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையை பில்கிஸ் பானுவின் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு வலியுறுத்தி இருப்பதாக நான் கருதுகிறேன். உண்மையில் நீதித்துறைக்குள் அரசியல் புகுந்து விட்டதோ என்கிற அச்சம் சென்ற முறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கன்விக்ஷனை ரத்து பண்ண போது எனக்கெல்லாம் தோணுச்சு. ரொம்ப வருத்தத்திற்கு உரிய ஒரு விஷயமாக இருந்தது. இதற்கு முந்தைய பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற தீர்ப்புகள் கூட இல்ல, முன்னுதாரணமான தீர்ப்புகள் இல்லாமலும் சட்டத்திற்கு புறம்பாகவும் அதிகாரமற்ற வகையிலும் ஒரு வழக்கு தீர்ப்புக்காக எடுத்தாளப்பட்டு தேவையற்ற முறையிலே அவர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டது என்பது ஒரு பிளாட்டன்ட் உண்மையாக நான் அதை பார்த்தேன். நான் அவ்வளவு அவலமான ஒரு அரசியல் தலையீடு அதுல இருந்ததாக நான் கருதினேன். இது என்னுடைய பர்சனல் கருத்து. பட் அதை தாண்டி நின்று அதிகாரம் இல்லாமல் ஒரு மாநில அரசு உத்தரவிட முடியாது. அது மட்டுமல்ல, இன்னும் முழுமையாக நம்ம அந்த தீர்ப்பை படிச்சு பார்க்கணும். ஏனென்றால் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் என்கிற அந்த பட்டியலுக்குள் வருகின்ற வழக்கு. 13 பேர் கொல்லப்படுவதும், கூட்டுப்பாலியல் வன்முறை செய்யப்படுவதும், வயிற்றிலே இருக்கிற குழந்தையை கொல்லுவதும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் வழக்கு என்கிற முறையிலே கண்காணிக்கப்படுகிற பொழுது, கவனிக்கப்படுகிற பொழுது கட்டாயமாக விடுதலை கொடுத்திருக்க முடியாது என்பது எங்களுடைய வாதம். அதற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருப்பது என்பது வயிற்றில் பாலை வார்த்தது என்று சொல்லுவார்களே சாதாரணமாக, அது போன்ற ஒரு நிம்மதியான உணர்வை, அச்சத்தை போக்கிய ஒரு உணர்வை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இந்த வழக்கில் தண்டனையை குறைக்க குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இப்ப சட்ட ரீதியாக அரசினுடைய அதிகாரங்கள் என்ன? இல்ல, அரசு மத்திய அமைச்சரவை இருக்கு பாருங்க, ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய சர்க்குலரின் அடிப்படையில அது பல விவாதங்களுக்கு அடிப்படையில் உட்பட்டுதான் வந்திருக்கணும். அப்படி ஒரு உரிமையே இல்லாத ஒரு அரசு, அது வழங்கப்படவே இல்லை. ஆனால் இருப்பதாக சொல்லி என்றைக்கோ பழமையாக இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து உதாரணமாக காட்டி இந்த வழக்கிலே தன் மூக்கை நீட்டி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நீங்க அதுதான் நான் திரும்ப சொல்றேன். அரசியல் தலையீடுகளுக்கு நீதிமன்றம் ஆட்பட்டால் விளைவு என்னவாக இருக்கும் என்பதுதான் இந்த முந்தைய தீர்ப்பு, குஜராத் மாநில அரசின் முடிவிலே வந்த தீர்ப்பு நமக்கு காட்டுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இது பெரும்பாலும் நீதிமன்றங்களிலே அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கிற பொழுது, நீதிபதிகளை நியமிக்கிற பொழுது அரசியல் தவிர்த்து மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்ஸ் வருகிற பொழுதுதான் இந்த மாதிரியான திருவிளையாடல்களை நாம் தடுக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். எப்படி 13 பேரை அந்த இடத்துல இறந்து போறாங்க, பல முறை கூட்டு வன்புணர்வுக்கு அந்த பொண்ணு ஆளாயிருக்காங்க, வயிற்றில் இருந்துக்கிற குழந்தை இறந்திருக்கிறது. அந்த மனிதர்களுக்கு பாத பூஜை செய்து தீபாராதனை காட்டி வாழ்த்துகிறது, வரவேற்பது என்பது எவ்வளவு இழிவான செயல் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கு? மோஸ்ட்லி அரசியல், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இது கோத்ரா சம்பவம், கலவரம், குஜராத் கலவரம், அடுத்து வந்த சம்பவம் என்பதை மறந்து விடாமல் பார்க்கிற பொழுதுதான் அது என்ன விதமான அரசியல் என்பது மக்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்ரீம் கோர்ட். கண்டிப்பாக அனைவரும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். இப்ப முன் விடுதலை ரத்து என்று கூறியிருக்கிறது. இனி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்குமா? நிச்சயமாக திரும்ப அவங்களுடைய தண்டனையை அனுபவிப்பதற்காக சிறைக்கு செல்ல வேண்டும். வேற என்ன தண்டனை? இதை எதிர்த்து ஒரு மேல்முறையீடா? அதுக்கு கியூரேட்டர் வேணா இருக்கலாம். மேல்முறையீடு செய்வதற்கான வழியே கிடையாது இதுல உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு. அதனால கியூரேட்டர் வேணா போடலாம், அதுவும் டிஸ்மிஸ் தான் ஆகும். ஏன்னா நான் இன்றைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பு முழுமையா படிக்கல, ஆனா கேட்ட வரைக்கும்
பார்த்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் உறுதியாக இந்த தீர்ப்பு செல்லுபடியாகிற தீர்ப்பாக மட்டுமே இருக்கும். அதனால பேக் டு ஸ்கொயர் ஒன் என்று சொல்வது போல இவர்கள் கட்டாயமாக சிறைக்கு மீண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் செல்ல வேண்டும் என்று. நன்றிமா, இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.